இன்ஃபினிக்ஸ்லேருந்து S4 அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோனை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த ஃபோனை பற்றின அன்பாக்சிங் மற்றும் இதை பற்றின ஹேண்ட்ஸ் ஆன் ரிவ்யூவை இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இன்ஃபினிக்ஸோட S4 ஸ்மார்ட் ஃபோன். இந்த ஃபோனோட செல்லிங் பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரண்ட் ஃபேஸிங்கில் நமக்கு வந்து 32 மெகா பிக்சல் கேமரா. ஸோ அது மட்டும் இல்லாமல் பேக் சைடில் ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோவில் இந்த ஃபோனில் என்னெல்லாம் விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக முதல்ல அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துருவோம். ஸோ முதல்ல பாக்ஸோட கண்டென்ட்டை பார்த்தீங்கன்னா, பேக் சைடில் நமக்கு 32 மெகா பிக்சல் அப்படிங்கிறது தெளிவாக போட்டிருக்காங்க. ஸ்க்ரீன் சைஸை பொறுத்தவரை நமக்கு வந்து 6.21 இன்ச் HD+ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ஷார்ப் இல்லைனாலும் டீசெண்டாக இருக்கும் எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோன் வந்து கிளாஸ் பில்டில் செஞ்சுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு கஸ்டம் இன்டர்ஃபேஸான XOSல ஆண்ட்ராய்ட் பேயில் ரன் ஆகுது. 4000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபோனோட விலையை பொறுத்தவரையும் 9999 அப்படி சொல்லியிருக்காங்க. ஆனால் ஃப்ளிப்கார்ட்டில் இந்த ஃபோன் வந்து 8999 சொல்லி விற்கிறாங்க. முதல்ல இந்த ஃபோனோட பேக்கேஜிங்கை வெளியே உள்ள சேஃப்டி கவரை ரிமூவ் பண்ணிடலாம். பாக்ஸை ஓப்பன் பண்ணும்போது முதல்ல வந்து இன்ஃபினிக்ஸ் S4 ஸ்மார்ட் ஃபோன் வருது. ஸோ வெளியே வந்து ஸ்டிக்கர்ஸ் ஒட்டி இருக்குது. அதுமாதிரி பேக் சைடில் நமக்கு பார்க்கும்போது நமக்கு வந்து கிளாஸ் பாடியால் செஞ்சுருக்காங்க. ஸோ முதல்ல இந்த ஸ்மார்ட் ஃபோனை சைடில் எடுத்து வச்சிடலாம். அப்படி அடுத்ததாக நமக்கு வந்து ஒரு டேட்டா கேபிள் கொடுத்துருக்காங்க. அதாவது நார்மலாக மைக்ரோ USB கேபிள் தான் கொடுத்துருக்காங்க சார்ஜ் பண்ணுறதுக்கு. நார்மலான 5 வாட் 2 ஆம்பியர் அதாவது 10 வாட்ஸ் சார்ஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மலான ஃபாஸ்ட் சார்ஜர் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு சிம் எஜெக்டர் பின் கொடுத்துருக்காங்க. மற்றபடி ரெகுலரான டாக்குமெண்டேஷன் மற்றும் யூசர் மேனுவல் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் சைடில் எடுத்து வச்சிடலாம். இது போக ஃபோனோட ப்ரொடெக்ஷனுக்காக நமக்கு வந்து டிரான்ஸ்பரண்ட் கேஸும் டெம்பர் கிளாஸும் பேக்கேஜிங்கோடைய ஃப்ரீயாக கொடுக்கறது ஒரு நல்ல விஷயம். ஸோ இப்போ பேக்கேஜிங் உள்ள கண்டென்ட்ஸ்லாம் சைடில் எடுத்து வச்சுட்டு டேரெக்டாக ஃபோனை பார்க்கலாம். ஃபோனில் உள்ள ஃப்ரண்ட் சைடு மற்றும் பேக் சைடில் உள்ள ப்ரொடெக்ஷன் கவரை முதல்ல வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஃப்ரண்ட் சைடில் பார்க்குறது ஒரு 6.21 இன்ச் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் ஒரு கிளாஸ் பாடி கொடுத்துருக்காங்க. ஸோ இது நார்மலான கிளாஸ் தான், கார்னிங் உள்ள கிளாஸ் கிடையாது. ஸோ டிபி கவர் போடுறது இன்னும் நல்லதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து இதில் தமிழ் லாங்குவேஜ் சப்போர்ட்டும் இதில் கொடுத்துருக்கிறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. மற்றபடி செட்டப்பில் வந்து நமக்கு முதல்ல ஃபேஸ் அன்லாக்கு ஃபேஸ் வந்து கேட்குது. அதை ரெஜிஸ்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர். ஸோ இதே மாதிரி ஒன் பை ஒன்னாக எல்லா ப்ராசஸும் முடிச்சதுக்கப்புறம் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃப்ரண்ட் சைடில் ஒரு 6.21 இன்ச் HD+ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 19:5:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் வருது. 2.5D கர்வ் கிளாஸில் செஞ்சுருக்காங்க. இது ஒரு வாட்டர் ட்ராப் நாட்ச் டிஸ்பிளேயாக வருது. ஃபோனோட பேக் சைடில் பார்க்கும்போது பேக் சைடில் கிளாஸ் பாடியில் செஞ்சுருக்காங்க. ஸோ நல்ல டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. இது போக ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் மற்றும் ட்ரிபிள் கேமரா செட்டப் பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் LED ஃப்ளாஷுமே இருக்குது. பேக் சைடில் நமக்கு வந்து கிளாஸ் பாடியில் செஞ்சுருக்க காரணத்தினால ஃபிங்கர் பிரிண்ட் வந்து கேப்சர் ஆகுது. ஆனால் ரொம்ப ஒன்றும் கேப்சர் ஆகலை. இருந்தாலும் பேக் சைடில் டிரான்ஸ்பரண்ட் கேஸ் போட்டு யூஸ் பண்ணும்போது இன்னும் பெட்டராக இருக்கும். ஃபோனோட ரைட் சைடில் நமக்கு வந்து சிம் கார்ட் ட்ரே இருக்குது. இது ஒரு டெடிகேட்டட் சிம் ஸ்லாட்டை கொடுக்குற காரணத்தினால 2 சிம் கார்டும் ஒரு மைக்ரோ SD கார்டும் அட் அ டைமில் யூஸ் பண்ண முடியும். அது மாதிரி லெஃப்ட் சைடில் பவர் பட்டன் மற்றும் வால்யூம் கீ கொடுத்துருக்காங்க. ஃபோனோட பாட்டமில் 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக்கும் மைக்ரோ USB சார்ஜிங் போர்ட், ஸ்பீக்கர்கள் மற்றும் மைக்ரோஃபோன் ஆகிய விஷயங்கள் ஃபோனோட பாட்டம் சைடில் பார்க்கலாம். ஃபோனோட ஃப்ரண்ட் சைடில் நமக்கு வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்ல பிரைட்டான டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. 500 nits வரையும் உங்களுக்கு பிரைட்னஸ் போகுது. அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ் அன்லாக் நல்லாவே ஒர்க் ஆகிட்டு இருக்குது. அதுமாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை பொறுத்த வரையும் அதுவுமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகுதுன்னு சொல்லணும். இது போக ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சைடில் வந்து ஒரு ஃப்ளோட்டிங் விட்ஜெட்டும் கொடுத்துருக்காங்க. இதன் மூலமாக ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறது, ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறது மற்றும் மற்ற அப்ளிகேஷனுக்கு ஜம்ப் பண்ணுற மாதிரி விஷயங்களை ஈஸியாக இது மூலமாக பண்ண முடியும். இந்த ஃபோனோட ஹார்ட்வேரை பொறுத்தவரையும் இது MediaTek Helio P22 சிப்செட்டில் இயங்குது. அது மட்டும் இல்லாமல் கிராஃபிக்ஸை பொறுத்தவரையும் PowerVR GE8320 GPUலையும் 3GB RAM வித் 30GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட இயங்குது. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்கு வந்து மைக்ரோ SD கார்டு சப்போர்ட்டும் இருக்குது. இந்த ஃபோனோட OS பொறுத்தவரையும் ஆண்ட்ராய்ட் 9.0 பையில் வந்து இன்ஃபினிக்ஸோட கஸ்டம் இன்டர்ஃபேஸான XOX 5.0 வெர்ஷனில் ரன் ஆகுது. சைடில் உங்களுக்கு விட்ஜெட்ஸ் மாதிரியான நிறைய விஷயங்கள் மல்டி டாஸ்கிங்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் UI பொறுத்தவரையும் ரொம்ப நார்மலான ஸ்டாக்கிஷ் UI எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு கிடைக்குது. உள்ள நிறைய ப்ளோட்வேர் ஆப்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து எல்லாத்தையும் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. பேட்டரி பொறுத்தவரையும் இந்த ஃபோன் வந்து 4000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. நார்மலாக சார்ஜிங் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் மற்றும் ஹீட்டிங் இஷ்யூ எப்படி இருக்குது அப்படிங்கிறத தனியாக இன்னொரு வீடியோ பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் ஓவரால் இந்த ஃபோனோட எக்ஸ்பீரியன்ஸ் மற்றும் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இதை பற்றின ஃபுல் ரிவ்யூவும் வீடியோ பண்ணுறேன். ஸோ அப்படியே வந்து அடுத்ததாக இந்த ஃபோனோட மேஜர் பாயிண்ட்டுக்கு வரும், ரியர் ஃபேஸிங் கேமராவுக்கு வரும். இந்த ஃபோனோட பேக் சைடில் நமக்கு 3 கேமரா கொடுத்துருக்காங்க. மொதல் கேமரா 13 மெகா பிக்சல் கேமரா வித் f1.8 ஆப்பர்ச்சர். ஸோ ரெண்டாவது கேமரா நமக்கு வந்து ஒரு 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் சென்சராக கொடுத்துருக்காங்க. 120 degrees வரையும் உங்களுக்கு வந்து வைட் ஆங்கிள் ஷாட்ஸ் எடுக்கும் f2.2 ஆப்பர்ச்சரில். மூணாவது கேமரா நமக்கு வந்து 2 மெகா பிக்சல் கேமரா டெப்த் சென்சருக்காக கொடுத்துருக்காங்க.
இந்த ஃபோனோட கேமரா இம்ப்ரெஷனை பொறுத்தவரையும் எதிர்பார்த்ததோட நல்லாவே இருந்துச்சு. மேலே ஸ்கையை பார்த்தீங்கன்னா தெரியும், டைனமிக் ரேஞ்ச் ரொம்ப நல்லாவே கேப்சர் ஆயிருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் கலர்ஸை பொறுத்துமே ரொம்ப நேச்சுரலாக இருந்துச்சு. நீங்கள் பார்க்குற இந்த ஷார்ட்ஸ் எல்லாமே ஏஐ மோடை ஆன் பண்ணி எனேபிள் பண்ணி எடுத்தது. ஸோ நேச்சுரலான கலர்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் இதில் பொக்கே மோடும் இருக்குது. சில நேரங்களில் பர்டிகுலர் சைட்ஸில் வந்து இந்த பொக்கே வந்து ஒழுங்காக இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. ஆனால் சாஃப்ட்வேர் அப்டேட் மூலமாக சரி பண்ணப்படும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஸோ அப்படியே வந்து இண்டோர் ஷார்ட்ஸ் மற்றும் ஆர்டிஃபிஷியல் லைட்னிங்லேயுமே இந்த ஷார்ட்ஸ் வந்து நல்லாவே கேப்சர் பண்ணிச்சு. கிரெயின்ஸ் அந்த அளவுக்கு இல்லை. ஸோ 32 மெகா பிக்சல் ரொம்பவே நல்லா கேப்சர் பண்ணிச்சு. எல்லா விதமான டீட்டெயிலும் ஈஸியாக கேப்சர் பண்ணுது. செல்ஃபிலையுமே நமக்கு வந்து போர்ட்ரேட் மோட் எடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் வீடியோ கேப்சரிங்கை பொறுத்தவரைக்கும் 1080p ஃபுட்டேஜ் உள்ள வீடியோ வந்து கேப்சர் பண்ணலாம். இதில் ஸ்டெபிலைசேஷன் ஒன்றும் இல்லைனாலும் ஓரளவு நார்மலான வீடியோ எடுக்கிறதுக்கு நல்லாவே இருக்குது. ஆனால் வீடியோ நடந்து எடுக்கும்போது ஷேக்கினஸ் கண்டிப்பாக இருக்கும். இது போக இதில் ஒரு 8 மெகா பிக்சல் ஒயிட் ஆங்கிள் கேமராவும் கொடுத்துருக்காங்க. அது மூலமாக ஒயிட் ஆங்கிள் ஷாட்ஸ் எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும். மற்றபடி இதோட லோ லைட் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிற சொல்கிறேன். மற்றபடி ஏஐ மோடும் நிறையா இருக்குது. ஸோ அது மூலமாக ஏஐ ஸ்டிக்கர்ஸ் உங்களுக்கு டிஃபால்ட்டாக கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட் ஃபேசிங் மற்றும் ரியர் ஃபேசிங் ரெண்டுலேயுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்மகிட்ட இருக்கிறது ப்ளூ கலர். இது போக அடிஷனலாக டொயலைட் பர்பிள் மற்றும் ஸ்பேஸ் கிரே ஆகிய கலர்ஸ்லையும் இது கிடைக்குது. இது 8999 அப்படி சொல்லி ஃப்ளிப்கார்ட்டில் கிடச்சிட்டு இருக்கு. லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனோட கேமிங் ரிவ்யூ மற்றும் இதை பற்றின ஃபுல் ரிவ்யூவும் கூடிய விரைவில் நம்ம சேனலில் வர்றதா இருக்குது. ஸோ இதை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இந்த ஃபோன் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத முழு விமர்சனத்தில் ஃபுல்லாக மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த மேலும் பல வீடியோக்காக இருக்குது. அருண் டெக்கின் தம்காக மற்றொரு வீடியோ உங்கள் சந்திக்க வரை நன்றி, வணக்கம்.